நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:3. நீ கிராமத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பெரிய வேலையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், சின்ன வியாபாரத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ தனிமையாக இருக்கும் பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், குடும்ப வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் சொந்த வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வாடகை வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ஹாஸ்டல்லையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எல்லா இடத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சிலர் கேட்பாங்க, நாங்கள் வீடு பார்த்துட்ருக்கோம், வாடகைக்கு போகிறதானாலும் சரி, புது வீடு வாங்கிறதுக்கானாலும் சரி, பழைய வீட்டை நாங்கள் சொந்தமாக வாங்க திட்டமிட்டாலும் சரி, எங்கள் வீட்டு பக்கத்தில் இது இருக்குது, வீட்டுக்கு பின்னால் இது இருக்குது, அதெல்லாம் எங்களை பாதிக்குமா? நாங்கள் அதனால் இந்த வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டுமா? எங்கள் வீட்டில் சண்டையாக இருக்குது, அதனால் வீடு மாற்றிடட்டுமா? இன்னும் வேலை மாற்றிடட்டுமா? இந்த வேலையில் எனக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் இருக்குது, வேறு வேலை தேடட்டுமா? இன்னும் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ்க்கு போயிடட்டுமா? இல்லை நான் இந்த குடும்பத்தை விட்டுட்டு நான் தனியாக போயிடட்டுமா? இப்படியெல்லாம் சொல்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எங்கே இருக்கிறியோப்பா அங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா ஒரே வழி, இயேசுவே வழி. அவருக்குள் சகல ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது, சகல ஞானமும் அடங்கி இருக்கிறது, சகல அறிவும் அடங்கி இருக்கிறது, சகல பொக்கிஷமும் அடங்கி இருக்கிறது. ஏன்னா இயேசு நம்ம ஒவ்வொருவருக்காகவும் தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிபட்டு தம்மை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார், வெறுமையாக்கி இருக்கிறார். அதனால அவர் உயிரோடு எழுந்த பொழுது அவருக்குள் சகல ஆசீர்வாதம், நமக்கு கொடுக்க வேண்டிய சகல ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அவர் உங்கள் இருதயத்தை இப்போ தட்டிட்டு இருக்கார், நான் பேசும் பொழுதே தட்டிட்டு இருக்கார். தரவுங்கள், தரவுங்கள். இயேசுவே உள்ளே வாரும் என்று சொல்லுங்கள். இயேசுவே என் ஆவிக்குள் வாரும் என்று சொல்லுங்கள். உம்மை நான் குற்றப்படுத்த மாட்டேன், உம்மை அறிந்திருந்தும் நான் உம்மை நம்பவில்லை. எனக்கு ஏன் இயேசு இப்படி செஞ்சிட்டாரு அப்படிதான் கேட்டுட்டு இருக்கேன். இல்லை சாமி, என் இருதயத்துக்குள்ளே வந்து நீர் முழுமையாக இரு. நான் கேள்வி கேட்க மாட்டேன், நான் குற்றம் சுமத்த மாட்டேன், நான் பெருமையோடு பேச மாட்டேன், நான் என்னையே நம்பியிருக்க மாட்டேன். அப்பா என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லுங்கள். உள்ள வரட்டும். உள்ள வரும் பொழுது அவர் உங்கள் ஆவியை, உங்களை அவருடைய ஆலயமாக மாற்றுகிறார், சரீரத்தையே அவருடைய ஆலயமாக மாற்றுகிறார். உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் ஆலயம். ஆகவே உங்கள் சரீரத்தை பிசாசின் மக்களோடு, இச்சையை கொண்டு வரும் மக்களோடு இணைக்காதிருங்க, இணைக்காதிருங்க. இயேசுவோடு மட்டும் இணைத்து கொண்டிருங்க, அவரையே நம்பியிருங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், இயேசு பார்த்துக்கொள்வார், எனக்கு நன்மையானதை செய்வார் என்று அவரையே பிடித்து கொள்ளுங்கள். மழையை பார்க்க மாட்டீங்க, மேகத்தை பார்க்க மாட்டீங்க, ஆனால் மழை வரும், ஆசீர்வாதமான மழை வரும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக ஆண்டவர் உருவாக்குகிறதே உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாளில் அந்த ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் மீது இறங்கட்டும் சாமி. நாங்கள் காண்கிறபடி அல்ல, நாங்கள் விசுவாசிக்கிறபடி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீர். இயேசு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறோம். அவருக்குள் ஆசீர்வாதம் இருக்கிறது, அவர் எங்களுக்குள் இருக்கிறார். நான் வீட்டிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், கிராமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்படி பாக்கியம் பெற்ற ஒரு சிறு பெண்ணுடைய சாட்சி இது. கவிப்பிரியா. நான் அரக்கோணத்துலேருந்து வரேன். என்னோட பேர் கவிப்பிரியா. அப்பா இறந்துட்டார், அம்மா தான் தம்பியையும் இந்த பிள்ளையும் வளர்த்தாங்க. ஆனால் ஒன்றும் முடியல. 8வது வகுப்பு வரும் பொழுது ஒரு ஹாஸ்டலில் போய் சேர்த்துட்டாங்க, தூர இடம். அப்போது எல்லாரும் கேலி செஞ்சாங்க, எல்லாரும் குற்றம் சுமத்துனாங்க, பிள்ளைய எப்படி அனுப்பிச்சிட்டு. அப்போது பாட்டியம்மா பிள்ளைய இயேசு அழைக்கிறார், பரீட்சை எழுதும் போகும் மாணவர்கள் மீட்டிங்கை கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே இளம்பங்காளர் திட்டத்தில் பிள்ளையை சேர்த்துட்டாங்க. ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த எக்ஸாமில் 447 out of 500 வாங்கும்படி 10th உதவி செய்தார். ஸ்கூல் ஃபஸ்ட், 12th உயர்ந்த மார்க். அதன் பிறகு BA MA படிக்கும்படி ஆண்டவர் செய்தார். கோல்டு மெடலிஸ்டாக திகழ்ந்தார். இப்போ கோல்டு மெடலிஸ்ட் வாங்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அது மட்டுமல்ல,
ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்தது. இப்போது தம்பியும் அதே போல் படித்து கொண்டிருக்கிறான். அவனை பராமரிக்க ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறார். முழு கிராமமே சொல்கிறார்கள், நல்ல வேலை பிள்ளையை அங்கே அனுப்பிச்சிங்க, எங்கள் பிள்ளைங்களே அனுப்புகிறோம் என்று சொல்கிறார்கள். என்ன ஆச்சரியம்! நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கிராமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், எங்கே இருக்கிறையோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இயேசுவோடு இருந்தால் போதும். இளம்பங்காளர் திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து விடுங்கள். கர்த்தரோடு இணைந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் ஆத்துமாவை இயேசுவின் கரங்களில் ஒப்புக்கொடுங்கள். அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். அவரை நம்பியிருங்கள். அவர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார், ஆசீர்வதித்து வைப்பார். இயேசுப்பா, உமது பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் சுவாமி, உதவி செய்யும். நிறைவான பலனை தாரும், நிறைவான பலனை தாரும். பிசாசின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள், திகிலின் ஆவிகள், அவ்வளோதான், நான் போச்சு, எனக்கு இனிமே ஒன்றுமே நடக்காது, வாழ்க்கை முடிந்து போச்சு என்று சொல்லாமல், அப்பா என்னை ஆசீர்வதித்து வைக்க இயேசு என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை அழைக்கும் ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கும் பதிலை தாரும் அப்பா, தாரும் அப்பா, தாரும். அவர்களை வாழவையும் அப்பா, வாழவையும். ஆசீர்வாதத்தினால் நிரப்பு சுவாமி. பிள்ளைகளுக்கு உயர்ந்த மதிப்பெண்களை தாரும். இந்த புதிய வருடத்திலே நிறைய மதிப்பெண்களை தாரும். புது ஆவியை தாரும் அப்பா. படிக்க வேண்டிய பணத்தை தாரும். ஹாஸ்டல் தாரும். எல்லாம் இளைப்பாறுதலாக இருக்கட்டும். உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரும்படி உயர்ந்த கல்வியை படிக்க அருள் புரியும். வேலையிலும் அவர்களை ஸ்திரமாய் ஸ்தாபித்து உயர்ந்த ஸ்தானத்தில் வையும். தகப்பனாக இருந்து அவர்களை வாழவையும் அப்பா. ஏற்ற வீட்டை தாரும் இயேசுப்பா. அந்த வீட்டை ஆசீர்வதித்து தாரும் அப்பா, ஆசீர்வதித்து தாரும். குறைவில்லாமல் காப்பாற்றும். பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தும். நன்மை அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இளம்பங்காளர் திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களையும் சேர்த்து விடுங்கள். குடும்பத்தினரை சேர்த்து விடுங்கள். நிறைவான பலனை நீங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு கொண்டு வருவீர்கள். நீங்களும் பெறுவீர்கள். தினமும் உங்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஜெபகோபுரத்திலே எப்படி சேர்வது என்று நண்பர் கூறுவார். கவனித்து கேளுங்கள். இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளராக. இதில் இணையும் உங்கள் ஒவ்வொருவரின் தெய்வீக ஞானம், பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் தினமும் உங்கள் பெயரை சொல்லி பிரார்த்தனை ஏறெடுப்பதோடு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் தங்கள் குடும்ப ஜெபத்திலும் பிரார்த்தனை ஏறெடுக்கிறார்கள். மேலும் நீங்கள் கோடிக்கணக்கான மக்களின் கண்ணீர் துடைக்கவும் காரணமாக இருப்பதால் ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. இப்பொழுதே இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளர் திட்டத்தில் இணைந்திட 04423456677 என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்தும், மேலும் www.jesuscalls.org என்ற வெப்சைட் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்திலும் இளம் பங்காளராக இன்றே இணைந்திடுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு. இன்னும் ஜீசஸ் கால்ஸ் வாட்ஸ்அப் சேனலை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிங்க. அதன் மூலமாகவும் பாக்கியம் பெறுங்க. காட் பிளஸ் யூ. தவற விடாதீர்கள். इस मौके को मिस ना करें. கலந்துகொள்ளಬೇಡಿ. இது நஷ்டப்படுத்துறது. மிஸ் செய்யகண்டி. ஆம், இந்த 2025 வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக தவறவிடக்கூடாத ஒரு கூட்டம். என்னென்ன செய்ய வேண்டுமோ இயேசுவே வந்து அவைகளை உங்களுக்காக செய்து முடிப்பார். எங்கெங்க உங்களுக்கு பலவீனம் சுகவீனம் இருக்குதோ உங்க கையை வைத்துக் கொள்ளுங்கள். Wherever you have weaknesses, you can place your hands on that portion. விசேஷமாக தலையில் இருக்கிற நோய்களை கர்த்தர் சுகமாக்குகிறார். Especially the Lord is healing every problem in your head. So actually I had been suffering from left ear pain for last 8 years. I visited 3 times doctor CMC, but doctor could not solve my problem. But when Sister Evangelist was praying, at that time I received healing, and now I am feeling completely healed, no pain. Praise the Lord. இவாஞ்சலி மேடம் வேண்டும்போது பிள்ளைசுனிய கட்டில் உடல் உறுப்புகளில் ஏதாவது நோய் இருந்தால் அந்த இடத்துல வச்சு ஜெபம் பண்ண சொன்னாங்க. இங்கே வந்ததுலேருந்து வயிறு வலி ஏவி விட்டுருந்தாங்க. மேடம் சொல்லவும் நானும் வயிற்றுலையும் வச்சு இந்த கால் இழுத்தாப்பில் இருந்துச்சு, இந்த இடத்துலையும் வச்சு ஜெபம் பண்ணேன். அந்த விடுதலை கிடைக்கிறது, இந்த பொடனி அந்த நரம்பெல்லாம் எடுபட்டு நல்ல விடுதலை கிடைக்கிறது இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டம் ஜூலை 13ஆம் தேதி ஞாயிறு மதியம் 2 மணிக்கு. எனக்கு அன்பானவர்களே, ஜூலை 13ஆம் தேதி உங்களை அன்போடு நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம். ஜூலை 13 எனக்கு விசேஷமான ஒரு நாள். கர்த்தரனை அபிஷேகம் பண்ணின நாள்.
நான் நம்புகிறேன் உங்க மேலேயும் கர்த்தர் ஆவியை ஊற்ற போகிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து விடுதலையாக்கி அனுப்ப போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள் வரும்போது அவரை போல் உங்களை மாற்றும். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டம் ஜூலை 13ஆம் தேதி ஞாயிறு மதியம் 2 மணிக்கு. இடம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் மையம், காருண்யா நகர், கோயம்புத்தூர். கோயம்புத்தூரிலிருந்து பெதஸ்தா வந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும். வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு 9487846603 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள். துக்கமெல்லாம் சந்தோஷமாக